ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? மீண்டும் நான் நீர்வெளி வாழ்க்கை பிள்ளையார் கோயிலில் கொடியேற்றம் சிறப்பாக நடக்கிறது. அதை பற்றி நான் காணொலியை இங்கே நான் தர இருக்கேன். இதுக்கு முதலும் போன வருஷம் இந்த கோயிலை பற்றி நாங்கள் போட்டிருக்கோம். எல்லாரும் கூடின இதில் வரலாறு பார்க்க வேணும். இது நீர்வெளி மக்களிடையே ஒரு பிரசித்தமான கோயில். எல்லா மக்களும் இதில் வழிபடுற இதென்னா இது தண்டபாட்டுக்கு தானே தோன்றின வரலாறால் இதுக்கு ஒரு பிரசித்தம் இருக்குது நீர்வெளி மக்களிடையில். இது நீர்வெளி சந்தியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. சரியா, அந்த கோயிலை பற்றி பார்த்தோம்னா 1840 தான் குப்லான் பகுதி மக்கள் பெருமளவில் வன்னியில் விவசாயம் செய்கிறது அந்த நேரம் வழக்கமாக இருந்திருக்கு. அதாவது விவசாயம் செய்து பெற்ற அறுவடையை என்ன செய்வினம், மூட்டையை கட்டி ஊருக்கு கொண்டு வரதான் இந்த வளமை. அப்படி வண்டியில் ஊருக்கு போகிற வழியில் நீர்வேலி இருந்திருக்குது. அந்த வீதியோர காணி ஒன்றில் தங்கி இளப்பாரி போட்டு தான் திருப்ப அவை பயணிக்கிறது. அது காரணம் எங்களுடைய அந்த நீர்வேலி பகுதியிலே ஒரு சிறிய குளம் இருந்திருக்குது. அதில் நிழலும் தாகத்தை தீர்க்கக்கூடியதாக இருந்திருக்குது. இப்படி அந்த இடத்துல இழப்பாறைக்க தான் அந்த விவசாய அறுவடையான நெல் மூட்டை கட்டி கொண்டு வந்துச்சினமே, அதை அந்த இறக்கி வண்டியில் இருந்த மாடுகளையும் அவிழ்த்து அதையும் இழப்பாறை வச்சிருக்கணும். இப்படி செய்யக்க ஒரு குழு இழப்பாரி பிறகு நெல் மூட்டையை திருப்ப வண்டியில் ஏற்றி கொண்டு போகிறதான் பழமை. ஆனால் ஒரு மூட்டை மட்டும் அது அசிய மரத்திருக்கு. அதுக்கு நெல் மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு குட்டி பிள்ளையார் உண்டு சிலை இருந்திருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் யோசிக்கிறது விளங்குது. எப்படி அந்த சிலை வந்தேன்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. அது வன்னியிலேருந்து பிள்ளையார் விற்கிறத தங்கட உள்ளே வைக்கிறதுக்கான நெல் மூட்டைக்குள்ளே வச்சு கொண்டு வந்திருக்கணும். இப்போ அந்த மூட்டையை தான் தூக்க முடியாமல் இருந்திருக்குது. என்ன செய்கிறது, பிள்ளையார்ட்ட விருப்பம் இதுதான் போலேண்டு அப்படியே விட்டுட்டு போய் விட்டுட்டினோம். அந்த குறித்த காணிக்காரன் என்ன, அந்த நேரம் அவற்ற பேர் சுப்பிரமணிய குருநாதர் அண்டு அவற்ற காதுக்கு இந்த செய்தி பறந்திருக்குது. அவர் அந்த சுப்பிரமணிய குருநாதர் ஓடோடி வந்திருக்கிறார். தன்ற குருவான நீர்வேலி சிவசாமி குருக்கள் முத்துசாமி குருக்களோட ஆலோசித்து இந்த 2 பேரும் சேர்ந்து தான் பிள்ளையார் பக்தர்கள் எல்லாரும் இதை கேட்டு எல்லாரும் நீர்வேலியில் உண்டு கூடி இருக்கணும். அந்த சந்தி பக்கம் பேர்ந்து என்ன மூத்த நயினார் வளவண்ட இயல்ப பேர் கொண்ட அந்த இடத்துல பிள்ளையார் கோயில் எழுந்திருக்குது. இது 1880 தான் இந்த கோயில் சிறிதளவில் வடிவமைக்கப்பட்டு இன்றைக்கு நீங்கள் பெரிய கோயிலை பார்த்து கொண்டு இருக்கிறது. காணிக்காரற்ற விருப்பப்படியே கோயில் குழுக்கள் முறைப்படி அந்த கோயிலில் விக்கிரகத்தை பிரதிட்ட செய்து பூசிச்சிருக்கணும். அதுக்கான பரிபாலனமும் செய்திருக்கணும். இந்த கோயிலில் சிறப்பம்சம் என்னென்னா, குருமார்கள் தான் சிவஸ்ரீ பீஷான குருக்கள். இவ மிகச்சிறந்த ஆளுமை கொண்டவ. இந்த ஈழத்து சைவ மரபில் இவர்கள் ஒரு சிறந்தவர்களாக அறியப்படுகிறோம். குறித்த குருக்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அந்த பேரை அவர்கள் இப்போது இந்த கோயில் குருக்கள் பரிபாலனம் செய்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கணும். இந்த வாய்க்காத்திரவ கோயில் இதை எழுந்ததால் வாய்க்காத்திரவ பிள்ளையார் கோயில் ஆந்திருக்கு. பக்கத்தில் ஒரு வாய்க்கால் திறவை காணப்படுது. இந்த நேரம் கொடியேற்றதுக்கு சாய்ராம் குருக்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இது ஆடி வளர்ப்புற காலத்தில் தான் பிள்ளையாற்ற மகோற்சவ காலம் வாரது. பிள்ளையாற்ற திருவிழாவோடு தான் கொடியேற்றம் தொடங்குறது. நீங்கள் கொடியேற்ற நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வாய்க்கால் திறவை வள்ளல் தம்பியாரோடு அலங்கார கோலங்களை காட்டுற அற்புத கோலம் என்று சொல்லப்படுது. அதாவது ஐயர் அதுக்கான ஆயுதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி பல குருக்கள்
காணப்படுகினம். இப்போ பூவை இதண்டு கொண்டிருக்கிறார். இவ்வாறு இந்த தாந்தோணீஸ்வரரான இந்த பிள்ளையார் மிகச்சிறந்த அருள்களை பாலித்து கொண்டு இருக்கிறார். இப்போ தேவாரங்கள் நடந்து கொண்டிருக்குது. கோயிலில் கொடியேறுறது அந்த இடத்து மக்களுக்கு ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த கோயிலை நீங்கள் பார்க்க வேணுமெண்டா கட்டாயம் யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் நீர்வேலி காணப்படுது. இங்கே இந்த கோயிலை பார்க்கலாம். சந்தியிலேயே வேற அமர்ந்திருக்கிறேன். சிறந்த அலங்காரத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஓம் சாந்தி 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 கணாதேன் பூர்வமச்சாரிய வர்ணாதேந்ததனந்தரம் அனுஸ்வார பரதரஹ. கோயில் கொடியேற போகுது. பார்க்குற நீங்கள் என்ன மனதில் தோணுதுன்றதை சொல்லுங்க. இனி அடுத்தது இந்த கோயிலில் நாங்கள் குறிப்பிடலாம்னு சொல்லுங்க. பிள்ளையார்ட்ட கொடி ஏற போதும். பெருந்திரளான நீர்வேலி மக்கள் இதில் பங்கு பெற்றி சிறப்பாக கொடியேறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ மகாகணபதிர்தேவதா. ஓம் கங்கணபதயே நமः. சத்யோஜாதம் பிரபத்யாமே சத்யோஜாதாய வை நமோ நமः. ஒரு விக்கிரகத்தை பிரதட்ட நாங்கள் செய்கிறதை விட அது தானாக தோணினா அதில் அற்புதங்கள் எல்லாம் கூட இருக்குமென்னு சொல்லப்படுது. அந்த சிறப்பெல்லாம் இந்த மூத்த விநாயகரான வாக்கத்திர பிள்ளையார் கோயிலில் காணப்படுது. அதுக்கான நேரம் அன்று 29ஆம் தேதி 11 மணி அளவில் ஆரம்பமானது. கிட்டத்தட்ட 12:30 அளவில் இந்த கொடியேறி இருக்கு. ஒரு கிராமத்தில் கொடியேறினா அந்த மக்கள் சிறப்பாக காணப்படுகினோம். ब्रह्माधिपति ब्रह्मणोधिपतिर् ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि ॐ विधिमदमदन शतमदनिखिलमुरवनिरवमन्त्र निचन्द्र स्वतन्त्र स्वान्त्र सङ्कल्पाः इंदु महासमुद्र मध्ये माणिक्य गंगा परिशोभमाना जलंगाधीवे वीणागान महद्देश उत्तर दिग्भागे नीरवाणी इति नाम्ना अलंकृत पुरातन पुण्यक्षेत्रे निवासभूतस्य अस्य देवदेवस्य महादेवस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य सर्वजगतां सृष्ट्यादिवञ्जकृत्य कारुण्य भगवतः दूर्वान्तरङ्गस्य आदिदेवस्य निर्विघ्नकारकस्य विघ्नादिविच्छेदनस्य त्वजन्निजवाचक निकटागम रमजलक्षण गुतिनिप्पलतुनि निच्चलदुर्धर दशकन्धर भुजलागम परिजालित गुजदाजल शभयादिगिरिजा भुजराजित कुलम्बरिरमृत सुगलमृत विधिवीक्षणस्य मन्द्रपद वर्णभुवन तत्त्वकलात्मक षडध्वमूर्तिसन्दृश्यमान किशानुमण्डल सुन्दर मन्दिराभ्यन्तर माणिक्य दीवाकार स्वरूपस्य इह मंदिरम् इंदुनडन किंकिंगिरम् इंदुरगलदिंदिरम् निर्मल रुचिर तंदिरम् निजबोध रुचिर मंदिरम् नित्योत्सव सुंदरम् नंदस्फुरंदरम् निकटगम बंधुरम् नित्यजन सुंदरम् सदा भक्तजन वन्दितञ्च अस्य देवदेवस्य महादेवस्य आबद्धान्तकस्य अनाथरक्षकस्य वामरपरिपालकस्य श्रीमते वल्लभाम्बिका रमेद ज्येष्ठ महागणपतिः दिव्यमंगल ध्वज आरोहण मुहूर्त शुभ मुहूर्त
சரி, கொடியேற்றம் முடிஞ்சது. நீங்கள் சிறப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி உங்களோட இது இருந்துச்சுன்றதை உணர்வுகளை சொல்லுங்கள். இதுக்கு முதல்ல நான் செய்திருக்கிறேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.